ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் சண்டே மார்னிங் எடுத்த ஒரு சின்ன மினி விலாகு. பசங்க லேட்டாக எழுந்திரிப்பாங்க, அன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரம் எழுந்துட்டாங்க. அதிசயம். சரி பசிக்க ஆரம்பிச்சிடும், ஏதாவது அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடணுங்கிறதுனால ரெட் அவல் இருந்தது என்கிட்ட. நான் அதை கொஞ்சம் ஊற போட்டுட்டு சைடில் அப்படியே வேணுங்கிற வெஜ்ஜஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெட் அவலில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ, பிசி, ப்ரோபயோட்டிக்ஸ் நிறையா இருக்குது, அயன், கால்சியம்னு. ஸோ அதனால் காலையில் வெறும் வயிற்றில் அவங்க இருக்கும்போது அந்த ரெட் அவல் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்பவும் ஹெல்த் பெனிஃபிட்ஸு, எந்த ஒரு டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ எப்பவும் போல் நான் தாளிப்புக்கெல்லாம் போட்டுட்டு ஸ்பைசஸ்க்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கிட்டேன். அதையும் போடலை, சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் அதனால் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் துருவி வச்சுருந்த கேரட் மட்டும் அதோட போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட என்ன போட்டேன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. நான் இதெல்லாமே ஃப்ளேவருக்காக தான் போட்டுக்கிட்டேன், எதுவுமே அதிகமாக போடலை. ரொம்ப காரமாக இருந்ததுன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. எனக்கு அளவெல்லாம் தெரியல. ஒரு கப்பு ஊற வச்ச அவல், பட் அது ஊறி வரும்போது நிறையா வந்துருச்சு. இன்னும் ஒரு சில டிஷ்ஷஸ்க்கெலாம் எனக்கு இன்னும் அளவு தெரிய மாட்டேங்குது. சரி எப்படியோ அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் நம்ம தானே சாப்பிட்டாகணும். அதனால் ஊற வச்சுருந்த அவல் அப்படியே போட்டு கொட்டி கிளறி பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு. கேரட் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிட்டேன். தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 ஆம்லேட் போட்டு கொடுத்துர்லான்னு ஆம்லேட்டும் போட்டுட்ருந்தேன். பாப்பாவுக்கு பசி ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் சமைக்கும்போது நான் அடுப்பு கிட்ட நின்னா வந்து என் கையிலே என் கையில் இருந்துக்கிட்டு எல்லாம் நான் என்ன செய்கிறேன்றதை பார்க்கணுன்னு நினைப்பா. அதனால் அவளை கையில் வச்சுக்கிட்டே இப்போ 2 ஆம்லேட்டும் போட்டு எடுத்தாச்சு. அந்த பக்கம் கேரட்டும் வெந்து முடிச்சது. அதுக்கப்புறம் அவளை எடுத்து அதோடு போட்டு நல்லா கொட்டி கிளறி மல்லி இலையும் போட்டு இறக்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன். அன்றைக்கி மதியம் குட்டீஸ்க்கு மட்டும் நான்வெஜ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்ததுனால நாங்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த ஐடியாவில் தான் அன்றைக்கி எங்களுக்கு மார்னிங் போச்சு. சாப்பிடுவாங்க, கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கிணறி ஊட்டி விட்டாச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் டாடா.